ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னியோட கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாங்களா? இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காகவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கில்டர் கலரிங் கொடுத்துருக்கனால நீங்கள் எந்த காஸ்டியூம் போட்டாலும் சரி, இப்போ நீங்கள் saree வேர் பண்ணுறீங்க, இல்லை சல்வார் வேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எல்லாத்துக்கூடயுமே இது வந்து மேட்ச் ஆகும். ஸோ இது பார்க்கறதுக்கு குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். கலெக்ஷன் பார்க்கும்போது போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லிட்டாங்களா? ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு வயசான விவசாயி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காளை மாடை வளர்த்துட்டு இருந்தார். அந்த காளை மாடு குழந்தையிலேருந்தே வளர்த்ததுனால அது வந்து அவர் மேலே ரொம்ப பாசமாக இருந்தது. அவர் எது சொன்னாலுமே கேட்குற அளவுக்கு அந்த காளை மாடு வளர்ந்துருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த காளை மாடுக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு. வயசானதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கிணத்துல தவறி கீழே விழுந்துடுச்சு. தவறி விழுந்தோனே அந்த வளர்த்தவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காளை மாடுக்கும் வயசாயிடுச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு எந்த யூஸும் கிடையாது. அதனால வந்து இந்த கிணத்த வந்து மூடிடலாம் அப்படி சொல்லிட்டுன்னு யோசிக்கும்போது, ஊர்ல இருக்க ஆளுங்களலாம் கூப்பிட்டு அந்த கிணத்த வந்து மூட சொல்லுவாரு. கிணற மூடுனா காளை மாடு இறந்துருமே அப்படின்னு தானே யோசிக்கிறேங்க. அதுதாங்க இல்ல. அந்த மண்ணு கொட்டும்போது காளை மாடோட முதுகுல விழுந்தது. அந்த முதுகுல இருந்த மண்ண அந்த காளை மாடு கீழ தள்ளிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கிணத்து மேல இருந்து எகிறி வெளியில பக்கமா குதிச்சுது. மாடு வந்து முயற்சி பண்ணாம அப்படியே சோம்பேறித்தனமா இருந்திருந்ததுன்னா, அது கண்டிப்பா இறந்து போயிருக்கும். பட் அதோட விடாமுயற்சியால அது உயிரோட இருக்கு. இந்த கதை எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.